கேரளால இருந்தும் பொள்ளாச்சியில இருந்து கூர்கில இருந்து நிறைய இடத்துல இருந்து கன்சியூம் பண்ணுறோம். இது ஒரு பீனும் ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஒரு ஈவனான டெம்பரேச்சரில் 150 டிகிரியில் 40 to 45 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி 110 டெம்பரேச்சர் வரைக்கும் கரெக்டான ரோஸ்டிங் தான் அந்த சாக்லேட்டோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். கிரைண்டரில் போட்டு மினிமம் ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு 2 to 3 days ஆகும். 3 days கிரைண்டிங் அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் பீன் வந்தப்பறம் அதை வந்து நாங்கள் ஜாகரியாகவும் ப்ரௌன் சுகராகவும் 2 டைப் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக வந்து தண்ணியே ஊற்றாமல் ஃபுல்லாக வந்து இது வந்து அப்படியே லிக்விடாக மாவான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மோல்டில் ஊற்றின சாக்லேட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நட்ஸை போட்டது. மேம் ஆக்சுவலாக இங்கே வந்து பீன் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணுறீங்க, வீகன் சாக்லேட்ஸ் தான் பண்ணுறீங்கல்ல. ஸோ வந்து இதோட மேக்கிங்கிறது எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன மாதிரியான பீன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறீங்க, எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறீங்க? இதுதான் வந்து ரா பீன்ஸாக நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இது வந்து கேரளால இருந்தும் பொள்ளாச்சியிலேருந்து கூர்கிலேருந்து நிறைய இடத்துல இருந்து கன்சியூம் பண்ணுறோம். இது ஒரு பீனும் ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது இடுக்கிலிருந்து நம்ம கன்சியூம் பண்ண ரா பீன்ஸு. இது வந்து பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நம்மளுக்கு வரும்போதே இந்த மாதிரி தான் வரும் இந்த பீன்ஸு. இது வந்து நம்ம ஓடிஜியில் இது மாதிரி ரோஸ்ட் பண்ணுறோம். ஒரு ஈவனான டெம்பரேச்சரில் 150 டிகிரியில் 40 to 45 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி 110 டெம்பரேச்சர் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை காய வச்சு இதுக்கு பீலர் இருக்குது. மினுவல் மிஷினில் பீல் பண்ணி அதுக்கப்புறம் இதை கிரைண்டிங் பண்ணி ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு தான் அதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணுவீங்களா? இது வந்து நான் ஃபஸ்ட்டு மேனுவலாக தான் ரோஸ்ட் பண்ணி பீல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதுக்காக மிஷின்ஸ் வந்திருக்கு. அந்த ஸ்கின் தனியாகவும் பீன் தனியாகவும் பண்ணி வந்திருக்கு. இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சாக்லேட்டோட டேஸ்ட்டை வந்து கரெக்டான ரோஸ்டிங் தான் அந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஈவனாக அந்த ரோஸ்டிங்கை இம்பார்ட்டண்ட்டாக கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கடுத்த ப்ராசஸ் தான் சாக்லேட் மேக்கிங்கே நம்ம போக முடியும். மேம் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு பீனும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு, அது எப்படி சொல்கிறீங்க? அது வந்து கூர்க் பீன் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட்டாக இந்த வாட்டி வந்த பேட்சில் ஃபீல் பண்ணோம். இடுக்கி பீன்னும் போது அது சாக்லேட் மேக்கிங்கில் அது வந்து பிட்டர் டேஸ்ட் இருக்காது, அது வந்து ஒரு துவர்ப்பு டேஸ்ட்டோடு இருக்குது. அது மாதிரி வர ஒரு பீன்லேயும் அது கூட வேறு என்ன பயிர் இருக்கோ அந்த பயிரோட டேஸ்ட்டையும் இந்த பீன் நட்ஸ் எடுத்துக்கிறதுனால டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறுது. நீங்கள் வந்து இப்போது இந்த பீன்ஸை பொறுத்த வரைக்கும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன பீன் அந்த மாதிரி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வேணால் காட்டலாம். இது 2 பீனுமே நீங்கள் நல்லாவே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இதோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இதுவாக டக்குன்னு கையிலே பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இடுக்கி வந்து ஸ்கின் ஹார்டாகவும் கொஞ்சம் பீல் பண்ணால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவும் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதே போல் இது வந்து பீன் நல்லா பெரிய சைஸாகவும் இந்த பீன் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாகவும் இருக்கிறத பார்க்கலாம். டேஸ்ட் வைஸும் இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். மேம் இப்போ வந்து இந்த பீனும் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணி தான்? கண்டிப்பாக எல்லா பீனுமே நம்மளுக்கு ராவாக தான் கிடைக்குது. இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் தான் இந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டு மாறும். அதனால் ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராசஸ் பண்ண முடியும். இதில் வந்து ரோஸ்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஏற்கனவே பிட்டர்னஸ் இருக்கனால இது இன்னமும் ரோஸ்டிங் டைமை வந்து ஸ்லோ பண்ணி டெம்பரேச்சரும் ஸ்லோ பண்ணி ரொம்ப ஈவனாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ண வேண்டிய பீன் இது வந்து இடுக்கி வந்து ஒரு மினிமம் இதில் ரோஸ்ட் பண்ணுறோம். ஆமாம், பீலிங்க்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் போகுமா? பீலிங்க்கு அப்புறம் அந்த பீனை வந்து நல்லா புடைச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அது கிரைண்டிங் ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட்டு. கிரைண்டரில் போட்டு மினிமம் ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு 2 to 3 days ஆகும். 3 days கிரைண்டிங் அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் பீன் வந்தப்பறம் அதை வந்து நாங்கள் ஜாகரியாகவும் ப்ரௌன் சுகராகவும் 2 டைப் பண்ணுறோம். அதில் எந்த டைப்பு நம்ம பண்ண போகிறோமோ அந்த ரேஷியோவில் அந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொக்கோ பட்டர் எல்லாமே ரேஷியோ படி ஆட் பண்ணி எல்லாமே கிரைண்டிங் தான். 3 days கிரைண்டிங்க்கு அப்புறமா தான் வந்து கிரைண்டிங்காக இல்லை 1 day வந்து இத்தனை ஹவர்ஸ் வந்து கிரைண்டிங் பண்ணுவோம். இப்போ நம்ம எவ்வளோ அளவுக்கு போடுறோன்றது இருக்குது. 1 கிலோ பேட்ச்னா மேக்ஸிமம் 2 days பண்ணிடலாம். இப்போ 3 to 4-5 கிலோ பண்ணும்போது அது கண்டிப்பாக 3 days எடுக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீனை நான் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி பீனை வந்து அதில் இருக்க கொக்கோ பட்டர்லேயே எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது. பீனோடில் இருக்கிற கொக்கோ பட்டர்லேயே அது கிரைண்ட் ஆகும். நம்ம வேறு எதுவுமே இல்லை, பீன் போடும்போது கிரைண்ட் பண்ணும்போது அந்த கொக்கோ பட்டரில் அதை விட்டுறதுலேயே நல்லா கிரைண்ட் ஆகிட்டு அது ஸ்மூத்னஸ் வந்த அப்புறம் தான் ஸ்வீட்டுக்கு நம்ம ஜாகரி இல்லை ப்ரௌன் சுகர் அது மட்டும்தான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொக்கோ பட்டர் ஆட் பண்ணி வேறு எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே இல்லை, அது மட்டும்தான் போட்டு நாங்கள் சாக்லேட் ரெடி பண்ணுறோம். ஸோ ஃப்ளேவர்ஸுங்கிறது என்ன மாதிரி இருக்கும்? ஃப்ளேவர்ஸ் வந்து எங்கள் நட்ஸு மெயின் நட்ஸ் இருக்குது. ஆரஞ்சு ஃப்ளேவர்ஸ்க்கெல்லாம் நாங்களே ஆரஞ்சு வாங்கி ஆரஞ்சுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறோம். மேங்கோ ஃப்ளேவருக்கு மேங்கோவை பல்ப்பை நாங்களே ரெடி பண்ணுறோம். இது போல் எல்லாமே நட்ஸுனாலும் எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான். வெளியிலேருந்து கன்சியூமர் நாங்களே தான் ரோஸ்ட் பண்ணி நாங்களே தான் அதுக்கான சாக்லேட் பண்ணுறோம். வேறு எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த ஃப்ளேவர்ஸ் இல்லை, நாங்கள் ரெடி பண்ணுற ஃப்ளேவர்ஸு கம்ப்ளீட்டாகவே ஆர்கானிக் ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளேவர்ஸுங்கிறப்போ வந்து அந்த ஜாகரி அண்ட் அந்த ஜாகரி கூட வந்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, நட்ஸ் இல்லை. இது வந்து நம்ம சாக்லேட்டு தட்டி மோல்டு பண்ணும்போது அந்த நட்ஸை வந்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அது பண்ணி தருவோம். அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி பண்ணுற ஒரே ஒரு ப்ராசஸ் என்னென்னா ஆல்மண்ட் மில்க்குன்னு சொல்லுவோம். அது வந்து சாக்லேட்டு இது மிக்ஸ் ஆகும்போது கிரைண்டிங்லேயே ஆல்மண்ட் மில்க்கும் சேர்த்து அந்த ஆல்மண்டும் மிக்ஸ் ஆகி அது பண்ணுற ப்ராசஸ். அந்த ஒரு சாக்லேட் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ வந்து இங்கே தை சாக்லேட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளோ சாக்லேட்ஸ் வந்து பண்ணுறாங்க அர்ச்சனா மேம்? இது வந்து தௌசண்ட்ஸில் தான் வருது, 500லேருந்து 1000 தான் பெர் மந்த்துக்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவலி எங்களுக்கு இருக்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலி பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த அளவுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஸோ தேங்க்யூ மேம், அதோட ப்ராசஸ் வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது வந்து ரோஸ்டிங் ப்ராசஸ் மட்டும்தான் கேட்டிருங்க. டெம்பரிங் ப்ராசஸ் இருக்குது. இப்போ கிரைண்ட்லேருந்து வழிச்சிட்டு அப்புறம் டெம்பர் பண்ணுறதை காட்டுவாங்க. சாக்லேட் ப்ரிப்பரேஷன் அதில் தான் இருக்குது. இது வந்து ரோஸ்டிங் பண்ணி எப்படி கொண்டு ரோஸ்டிங் பண்ணி பீலெல்லாம் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் டெம்பரிங் ப்ராசஸ் சாக்லேட் கிரைண்டிங் முடிச்ச அப்புறம் அதை வந்து நாங்கள் வார்மரில் மாற்றி அதை தான் சாக்லேட்டாக ஒரு டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணி திரும்பி கூல் டவுன் பண்ணி திரும்பி ஹீட் பண்ணி அதை மோல்டு பண்ணுவோம். ஓகே, ஸோ வந்து 2 வாட்டி ஹீட் பண்ணுவீங்க? 2 வாட்டி ஹீட் பண்ணோம். டபுள் ஹீட் ஆகும். டெம்பரேச்சருங்கிறது வேரி ஆகுமா ஒவ்வொரு வாட்டி? இல்லை, டெம்பரேச்சர் வந்து 2 ஹீட்டிங்கும் வேறு டெம்பரேச்சர் தான். கூல் டவுன் ஆனால் அந்த டெம்பரேச்சர் மெயின் பண்ண அப்போ தான் வந்து சாக்லேட் உங்க மோல்டிங்கில் கரெக்டாக செட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக கொக்கோ பீன். இது வந்து நம்ம கொக்கோ பழத்துலேருந்து வர கொட்டை. ஸோ இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு லிச்சி பழம் மாதிரி உள்ளே வந்து சொலையோடு இருக்குது. இதை வந்து நம்மளுக்கு ஃபர்மெண்டேஷன் பண்ணிவிட்டு ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபார்மர்ஸ்ட்டு வாங்குகிறோம். ஸோ இந்த தோலை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா பலாக்கொட்டையில் எப்படி தோல் எடுப்போமோ அந்த தோல் எடுத்தது மாதிரி நம்ம வந்து சமைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் கொக்கோவை வந்து நம்ம இது பண்ணுறது. இது வந்து நம்மளுக்கு கொக்கோ வந்து அரைப்பட்டுட்டு லிக்விட் ஆயிரும். ஸோ அந்த லிக்விட் ஆகிற ஒரு கொக்கோ மாஸை தான் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் டெம்பரிங்குன்ற ப்ராசஸ் வந்து கிறிஸ்டலைசேஷன் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கொக்கோவோட வந்து கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆனால் தான் கொக்கோ சாக்லேட் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், மெல்ட்டிங் ஆகாமல் இருக்கும், அந்த ஷேப் ஷைன் அதெல்லாம் வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக வந்து தண்ணியே ஊற்றாமல் ஃபுல்லாக வந்து இது வந்து அப்படியே லிக்விடாக மாவான மாதிரி ஆயிருச்சு. அண்ட் இட் ஹேஸ் அ ஷைன் அண்ட் ஆல். ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டெம்பரிங் பண்ணுவோம். டெம்பரிங் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சாக்லேட் வந்து செட் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருக்கும் கஸ்டமர்ஸ் கொடுக்குறதெல்லாம் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இது ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் சாக்லேட் பேக் பண்ணது எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மோல்டில் ஊற்றின சாக்லேட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நட்ஸை போட்டது. ஸோ இது போட்டுட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாக்ஸஸில் ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸஸில் flavors are இருக்கிறது. Then we kind of pack everything and this is how it goes to stores.